असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம் தானே உலகினை ஆளும் மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே வந்தான் புது யுக ஞானி இரண்டாம் சாணக்கியன் இவனோ सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வாயில் என்னடா ஏலக்காவா? டேய் என்னடா பழக்கம் இது? சதா சர்வ காலமும் மென்னுண்டு வா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு சாமியை பிடிக்கல. அபச்சாரம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா போகலாம். நீங்க போங்கோ, நான் வரல. எனக்கு சாமியை பார்க்க பிடிக்கல. இல்லை ராத்திரி விசாரிச்சிட்டேம்மா, யாராத்துக்கும் அம்பி வரல. என்னடி இந்த பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கேட்டாச்சு, எங்கேயும் வரலையா? என்னாச்சு ஒரே கூட்டமா இருக்கால? அம்பியை காணோம். என்ன பண்ணி பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கு? ஆமா, பல்லாங்குழி தான் விளையாடிட்டு இருக்கேன். என்ன இப்போ நீ போடுறி? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அம்பியை காணுமா? பக்கத்து தெரு எதிர்த்து தெரு எல்லா தெருவிலையும் தேடி பார்த்தாச்சு. எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. அக்ரஹாரமே பரபரப்பா இருக்கு. என்ன இங்கேயே இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடி. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. எப்படி மாயமா மறைஞ்சு போனா? முதல்ல எழுந்துக்கோங்க, ஆத்துக்கு வாங்க. இதே இடத்துல தாண்டி பிரம்ம பிடிச்ச மாதிரி உக்காந்துருந்தான். ஏலக்காய் ஏலக்காய் மென்னுண்டு. பார்வதி, எல்லாருக்கும் அவ பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும்.
என்னுடைய இந்த பிறந்த நாள் நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன்டி. மகாதேவா, உனக்கு இருக்கிற வேதனை தண்டா எங்களுக்கும் இருக்கு. இப்படி தனியா வந்து உட்காந்து அழுதா எல்லாம் சரியாயிடுமா? ஆத்துக்கு வாடா. அப்பா வாங்கோப்பா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது. எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலான்னு நீ கார்த்தால சொன்னதை வச்சுட்டு அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன்னு அழுது அடம் பிடிச்சு கொலைப்பட்டி கிடக்குடா இந்த குழந்தை. அப்பா வாங்கோப்பா. ஒரு 10 நிமிஷம் என்ன தனியா இருக்க விடுங்கோ, நான் வரேன். பாருங்க. ஓமா, முருகனின் முகமோ ஆறு, அவன் நெற்றியெல்லாம் திருநீரு, அதை பாடுவதே பெரும் பேரு, அவனை அல்லால் துணை வேறு யாரு? முருகனின் முகமோ ஆறு, அவன் நெற்றியெல்லாம் திருநீரு, அதை பாடுவதே பெரும் பேரு, அவனை அல்லால் துணை வேறு யாரு? முருகனின் முகமோ ஆறு. நல்ல குரல் வளம் உங்களுக்கு. எல்லாம் அந்த ஆண்டவனோட அருள். நிறைய கச்சேரி பண்ணுறாள் போல் இருக்கு. அடுத்த கச்சேரி என்னைக்கு? வர சனிக்கிழமை மியூசிக் அகாடமியில் இருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் வாங்கோளே. என்ன ஃப்ரீயாக அலோவ் பண்ணால் வரேன். 2 காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் அனுப்பிச்சி வைக்கிறேன், கண்டிப்பாக வாங்கோ. வந்துட்டா போச்சு. எங்கே போனார் இவர்? அங்கே உட்காந்துட்டுருக்காரா? இங்கே உட்காந்துன்னு என்னென்ன பண்ணிட்டு இருக்கேள்? அங்கே அபிஷேகம் அர்ச்சனை தீபாராதனை எல்லாம் முடிஞ்சு பிரசாதமும் கொடுத்தாச்சு. உடம்புக்கு முடியலையா? உடம்புக்கு என்னடி, அது பாட்டுக்கு தன்னிச்சையாக வளர்ந்துட்டு இருக்கு. என் பிறந்த நாள் அன்னைக்கு தான் நம்பி காணாமல் போனான். அவன் ஞாபகம் வந்துடுத்து, அதான் இங்கே வந்து உக்காந்துட்டேன். நினச்சி பார்த்தா எல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்கு. நிமிஷமா 20 வருஷம் ஓடிட்டு பாரு. பிரசாதம் போரும் நிறுத்திக்கோங்கன்றியா? மறக்க முடியலையே. தினம் நினச்சிக்கலனாலும் வருஷத்தில் இந்த ஒரு நாள் அம்பி ஞாபகம் வந்துடுறதுரே. கிளம்பலாமா? ஆற்றுல நீரஜாவை தனியாக விட்டு வந்திருக்கோம். அம்பி இருந்திருந்தான்னா வளர்ந்த ஆளாயிருப்பான். நம்ம மனசு இங்கே கடந்து அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் அம்பி எங்கே இருக்கானோ, எப்படி இருக்கானோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ? ஏ முரளி, மணி 9 ஆச்சு, ஏந்திரடா. இந்த மாடி ஏற வைக்காதடா, சீக்கிரமா வாடா. ஏ முரளி, இரு வரேன். அம்மா இங்க கிச்சன்ல இருக்காங்களா? டாடி எங்க? POOJAROOM பூஜா ரூம். கொடுகுணக்கோளும் பிடித்திட இனிது, கொடிதொரு நாகம் கடித்திட இனிது, பெரிதொரு பாவம் பற்றிட இனிது, பெருந்தெய்வம் பரமன். ஹாய் டாட், குட் மார்னிங். சிவபதிகம் தோல் கிளப்புறீங்க என்ன? இன்னொரு 1/2 மணி நேரம் போகுமா? தாத்தா நீ எங்க இருக்க?
சரோஜா, ரொம்ப நேரமாக காஃபி கேட்டுட்டு இருக்கேன். கேட்டு கேட்டு தொண்டை தான் வறண்டு போச்சு, காஃபியே காணும். என்ன தாத்தா 3 மணி நேரத்தில் 3வது காஃபியா கிடைக்குமா? இரு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரோஜா, இந்த காஃபியை கொண்டு போய் பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வா. அவர் அப்போலேருந்து கத்திட்டு இருக்கிறாரு. சரி வேணாம், நானே கொடுத்துட்டு வரேன். இந்த பொரியல் தீஞ்சிடாம பார்த்துக்க. அம்மா, இந்த வீட்டில் நான் வேலைக்கு இருக்கேனா இல்லை நீங்கள் வேலைக்கு இருக்கீங்களானே புரியலம்மா. என் வேலையில் பாதி வேலை நீங்களே செஞ்சிடுறீங்க. நான் என்ன உன்னை அதை மாதிரியா நடத்துகிறேன்? இந்த வீட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தியா உன்னை நான் நினச்சிட்டு இருக்கேன். காஃபி. ரொம்ப தேங்க்ஸ். பொல்லாத தேங்க்ஸ். காலையிலேருந்து இது 3வது காஃபி. இவ்வளவு காஃபி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆமா, நீ இப்போ காஃபி கொடுக்க வந்தியா இல்லை டோஸ் கொடுக்க வந்தியா? சரோஜாட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, நீயே கொண்டுட்டு வந்த? அதான் சொன்னீங்களே டோஸ் கொடுக்கன்னு. வயசான காலத்துல இவ்வளவு காஃபி சாப்பிடக்கூடாதுப்பா. நீ சொல்றது என் மனசுக்கு புரியுது, ஆனா இந்த நாக்குக்கு புரியலையே. இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கிற வரைக்கும் தானே? போதும் காலையிலே புலம்ப ஆரம்பிச்சிடாதீங்க. முரளி, எவ்வளவு நேரம் தூங்குறது? இப்ப நீ ஏஞ்சி வர போறியா இல்லையா? வந்துட்டு இருக்கேன். மனுஷனால நிம்மதியா தம் அடிக்க கூட முடியல. சே, ஹலோ, முரளி ஹியர். ஹாய் மோகன், குட் மார்னிங். இல்லடா, இப்போதான் எழுந்தேன். நேற்று நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த வெப்பேஜ் டிசைன் பண்ணிட்டேன், சூப்பராக வந்திருக்கு. நீயே பார்த்து சொல்ல. யூ கேன் கம் இன் எனி டைம். என்ன என் யூஎஸ் பிளானா? ஒன்றும் சரியா தெரியல. ஓகே, I'll call you later. See ya. Hi Tats, good morning. Good morning everybody. என்ன காஃபி கேட்டனால டோஸ் வாங்கி கட்டிக்கிட்டியா? வெரி குட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். Anyway, your day is big and very well. Have a nice day, Tats. Wish you the same. Thank you. Mom, Mrs. Andal Sivasubramaniam, where is my coffee? டேய், அம்மா பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அவ என் பொண்ணுடா. உனக்கு பொண்ணுன்னா எனக்கு அம்மா. நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? Tats. பேப்பரே படிக்கலடா இன்னும். ஆமா, நீ நிதானமா பிரிண்டட் அட் கஸ்தூரி அண்ட் சன்ஸ் வரைக்கும் படிப்ப. அட்லீஸ்ட் சப்ளிமெண்ட் கொடு. ஆமா, அப்ஸ் வந்து பூஜை ரூம்ல இருக்காரு, நான் மானிட்டர்ல பார்த்தேன். வேர் இஸ் சிப்ஸ்? அதான் சித்தப்பா. எல்லார் பேரையும் நல்லா சுருக்கி வச்சிருக்கடா. தாட்ஸ், அப்ஸ், மம்ஸ் அண்ட் சிப்ஸ். ஃபேண்டாஸ்டிக் மை பாய். அதை விடு தாட்ஸ், வேர் இஸ் சிப்ஸ்? சித்தப்பா பாத்ரூம்ல இருக்காரு. டேய், நல்ல வேளை பாத்ரூம்ல நீ கேமரா வைக்கல. வச்சிருந்தா எங்க கதியெல்லாம் என்ன இருக்குமோ தெரியல. வாயில் என்ன ஏலக்காயா மின்னுட்டு இருக்க? இது என்னடா கெட்ட பழக்கம்? எனக்கே தெரியல தாட்ஸ், இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு. ஹாய் சரோஜ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? இந்தாங்க காஃபி. ஹே சரோஜ், காஃபி வேண்டாம், டீ கொண்டா. காஃபி தானே கேட்டீங்க? இப்போ மைண்ட் மாறிடுச்சு, டீ கொண்டா. என்ன பார்க்குற? இது என்கிட்ட இருக்கட்டும், நீ போய் அவனை டீ கொண்டு. அம்மாவுக்கு தெரிஞ்சா கத்துவாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ போ, டீ கொண்டு வா போ. நீ என்ன பார்க்குற? இல்லை, அம்மா வந்து அவன் பொசிஷன் யோசிச்சு பார்த்தேன். எனிவே, யூ என்ஜாய் திஸ், ஐ வில் என்ஜாய் தட். பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. இது நரசூஸ் காஃபி இல்ல, நம்ம வீட்டு காஃபி. 4வது காஃபியா? உடம்பு உருப்பிட்டாப்புல தான். என் உடம்புக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. ஐ எம் கோயிங் ஸ்ட்ராங். 68 வயசு ஆகுது. உங்க எல்லாரையும் விட ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன். ஹேய், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எப்படி என் ஸ்டைலாக பேசுறது இருக்கட்டும் தாட்ஸ். என் யூஎஸ் மேட்ரு என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்லேருந்து கிளியரன்ஸ் கிடைச்சதா இல்லையா? அதான் ஹோம் மினிஸ்டருக்கே அப்ளிகேஷன் கொடுத்துருக்கமே. அவள் ப்ரெஷரைஸ் பண்ணா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமாக தான் வரும். டோன்ட் வரி, யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு எஸ். எல்லா இடமும் காலியாகவே இருக்கு. எதையாவது வாங்கி வச்சா அன்றைக்கே தின்னு தீத்துப்பிடு. அப்புறம் அங்கே என்ன இருக்கும்? கீரை ஆஞ்சு வெடினா கொட்டிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சுன்னு இருக்க. என்ன நீங்கள் ஒரு அதிட்டு போடுங்களாம்ல. அத்தனதெல்லாம் நீ கத்தி முடிச்சுட்ட, அப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? பாவம் குழந்தைடி அவ. தேங்க்யூப்பா. கோட்டானக்கார வயசாகிறது குழந்தை பல்ல தட்டி தொட்டியில் போடுங்க. இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? அந்த கீரையை ஆஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதானே. எங்கிட்ட கொடு, நான் பண்ணி கொடுக்குறேன். பொண்ணு ஏதாவது சொல்லிட்டா ஆகாதே உங்களுக்கு. கொட்டடா கொடையடான்னு சமையல் உள்ளே வழியே வந்துட்டுருங்கோ. நான் ஒன்றும் வேலை இல்லாதவன் இல்லை.
கிராமத்தில் போஸ்ட் மாஸ்டராக உத்தியோகம் பார்த்து ரிட்டையர் ஆகி இப்போ சிட்டிக்கு வந்து கூரியர் ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கேன், தெரியுமோ இல்லையோ? அப்பா இப்போ எதுக்குப்பா உங்க பயோடேட்டாலாம் அம்மா கிட்ட வச்சுட்டு இருக்கேள்? பிறந்தாச்சு பெருமையை உட பிறந்தாண்ட பீத்திண்டா மாதிரி இருக்கு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப குசுமமா. கும்பகோணத்துக்காரர்களுக்கே கூட பிறந்த குணம், லேஸில் விடுமா? அதானே, அங்க மட்டும் என்ன வாழறதா வலங்கமான், வாயை திறந்தாலே வாக்குவாதம். உரியண்டி வா. இன்னைக்கு என்ன சமையல்? வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, கீரை மசியலா? வெரி குட். இந்த முழு உருளைக்கிழங்க அப்படியே பச்சை மிளகா பொடியை பெசரி எண்ணெயில் முறுமுறுன்னு ரோஸ்ட் பண்ணா பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் ஏகத்துக்கு ஏறும். ஏறட்டுமே, இதில் இருக்கிற டேஸ்டே அலாதிரி. நான் நன்னா 4 முழத்துக்கு வளர்த்து வச்சுட்டு இருக்கேன். அதான் அவங்க பொண்ணு உங்களை உரிச்சு வச்சிருக்கா. உரியண்டி. சும்மாவா சொல்லியிருக்கா? அலங்கார பிரியோ விஷ்ணு, ஜலதார பிரியா சிவஹ, நமஸ்கார பிரியோ பானுர், பிராமணோ போஜன பிரியான்னு. நம்மளை பத்தி வசதியா தானே சொல்லியிருக்கா. தோலை உரிக்கிற பேர் வழின்னு பச்சையாவே தின்னு தொலைக்காதடி. அவசரப்பட்டியோ நான் ஆவியா விடு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றதை மறந்து போயிட்டேன். ஆமா, சதா சர்வ காலமும் சாப்பாட்டை பத்தியே நினைச்சுட்டு இருந்தா மத்ததெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வரும்? சொல்றத கேள்றி. காத்தால ஒரு 3-4 மணி இருக்கும், ஒரு சொப்னம். அது சொப்னம்னு சொல்றதோட அப்படியே நிஜமா நடந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்ககிட்ட சொல்லும் பொழுது உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கிறது. சொப்னத்தில் நான் எப்பவும் போல மொட்டை மாடிக்கு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு என் முன்னால அந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமாள் பிரத்யட்சமா நின்று இருக்கார். இந்த பக்கம் பார்க்கறேன், அவர்தான். அந்த பக்கம் பார்க்கறேன், அவர்தான். 4 பக்கமும் எனக்கு ஒரு திவ்ய தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். பெருமாளே, பகவானே, ஆண்டவா, என்னது இது? இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்றேன். மகாதேவா, நீ என்ன மறந்துட்ட. அதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறார். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. படால்னு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டேன். அபசாரம் சொல்ற. அதுக்குள்ள மகாதேவா, நீ என் சன்னிதானத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்திய, மறந்து போயிடுதா? என்ன சொல்லுவேன்? வந்துடுறேன், இந்த வாரமே வந்துடுறேன். எல்லாரையும் கூட்டிட்டு குடும்ப சமேதனா வந்துடுறேன். மகாதேவா, உன் அம்பி உயிரோட தான் இருக்கான். இதே ஊர்ல தான் இருக்கான். சுபிட்சமா அமோகமா இருக்கான். நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத, எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறார். அம்பி இதே ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சப்புறம் மனசுக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு. ஏய், இப்போ எதுக்குடி சிரிக்கிற நீ? இல்ல, அம்பி இந்த ஊர்ல தான் இருக்கான்னு எதை வச்சு சொல்றேன்? பகவானே வந்து சொன்னப்புறம் இனி என்னடி வேணும் உனக்கு? சொப்னத்துல தானே வந்தார். அப்பா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற எண்ணங்கள் தான் சொப்னமா வரும்னு சொல்லுவா. நீங்க எப்ப பார்த்தாலும் அம்பி தெரியுமா உன்ன? எதுக்கு வயசு வந்த பொண்ணு மேல கையை வாங்குறேன்? வாய் வார்த்தையா கண்டிங்கோல. அவ பேசின வார்த்தைக்கு அவன் நாக்க ஒட்ட அறுக்கணும்டி. பகவானே கேலி பண்றாடி அவ. அப்பா, நான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பார்த்ததெல்லாம் கண்மூடித்தனமா நம்பறதுக்கு எனக்கு மனசு வரல. உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் பிராக்டிகலா ப்ரூவ் பண்ணணும், அப்பதான் நம்பிக்கை வரும். எப்படி இவன் நம்ம பொண்ணா பிறந்தா? அப்பா, மனசுல பட்டது சொன்னேன். நீ இதோட வாய் திறந்தா கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. வாங்க நீங்க. நீங்க ஏன் தாம் தூம் குதிக்கிறே? நீ ஏன் நீ கூட பேச? அச்சு புச்சு ஏதோ பேசிட்டு போறது விட்டுட்டு போங்க. எப்படி விடுறது? பகவானே கேலி பண்றாவ. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நீ எதுவும் சொல்லாத, நான் எதுவும் கேட்க வேண்டாம். ஏய், வாயை மூடு. முரளி எதுக்காக இப்போ யூஎஸ் போகணும்? 10 நாளா வீட்டில் இதை பற்றியே பேச்சா இருக்கு. இங்கே நம்ம அவனுக்கு என்ன குறை வச்சிருக்கோம்? நாம ஒன்றும் குறை வைக்கல, இந்த நாடு தான் குறை வச்சிருக்கு. இங்க அவன் செய்யற வேலையை அங்க போய் செஞ்சானா இதை விட 4 மடங்கு சம்பாதிப்பானா, அதுவும் டாலர்ஸ்ல. எப்போ பார்த்தாலும் உனக்கு பணத்தை பற்றியே பேச்சு தானே? நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்து இன்னும் 7 தலைமுறைக்கு காணும். இவனை சம்பாரிச்சு என்ன பண்ண போறானா? அடுத்த 7 தலைமுறைக்கு இருந்துட்டு போட்டுமே. என்ன கமெண்ட் பண்றியா? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஸ்டிக்கர் போட்டெல்லாம் கண்ணாடியில் ஒட்டாதானே? சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. என்ன பர்ஸை குடையிற? எவ்வளவு பணம் இருக்குன்னு பாக்குறேன். மறுபடியும் பணமா? வெறும் பர்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஏசி ஆஃப் ஆயிடுச்சா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கரண்டை கட் பண்ணுவாங்களோ தெரியல. இந்தியாவில் இருக்கோம்ல,
இப்படிதான் கட் பண்ணுவாங்க. இதுவே அமெரிக்காவா இருந்தா இந்த தொல்லையே இருக்காது. தபார் ஆண்டாள், தொட்டத்துக்கெல்லாம் அமெரிக்காவை கம்பேர் பண்ணாத. பர்ச கொடு. கோட்டு. இந்த கோட்டு டை எல்லாம் மேல்நாட்டு நாகரிகம் தான். நான் பழக்க வழக்கத்தை பத்தியோ நாகரிகத்தை பத்தியோ பேச வரல. அவன் தான் ஆசைப்படுறானா, உனக்கு எங்க போச்சு புத்தி? தபார் ஆண்டாள், முரளி நமக்கு ஒரே புள்ள. சாதாரணமா அம்மாவுக்கு தான் புள்ள மேல அக்கறையும் பாசமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கண்ணஞ்சக்காரம்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. அப்போ என்ன கல்லஞ்சக்காரின்னு சொல்றீங்களா? பின்ன என்னடி, நீ நிஜமாவே முரளி கிட்ட அட்டாச்சா இருந்தா அவன் நம்ம விட்டு போறதுக்கு உனக்கு மனசு இடம் கொடுக்குமா? ஷூ, ஏதோ பக்கத்துல இருக்கிற செங்கல்பட்டுக்கோ காஞ்சிபுரத்துக்கோ போறதுக்கு ஆசைப்படுற மாதிரி இல்ல பேசுற. இப்ப ரொம்ப பேரு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போற மாதிரி தான் ஸ்டேட்ஸுக்கும் சிங்கப்பூருக்கும் போயிட்டு வராங்க. பத்தியா பத்தியா எப்படி பேசுறா பத்தியா? எங்க அம்மா வச்சேன். முதல்ல எனக்கு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா. அதை விடு தாட்ஸ். எனக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியே இருக்கு. ரிசல்ட் என்ன ஆகுனே தெரியலையே. நம்ம பிள்ளைக்கு இருக்கிற வசதிக்கும் ஸ்டேட்டஸுக்கும் அவன் ஏண்டி ஸ்டேட்ஸ் போகணும்? நம்மளை பிரிஞ்சு தனியா அங்க இருந்து கண்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி ஒரு லைஃப் தேவைதானே அவனுக்கு? என்னமோ நம்ம புள்ள மட்டும்தான் போய் ஸ்டேட்ஸ்ல தனியா இருக்க போற மாதிரில பேசுறீங்க. லட்சக்கணக்கான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுங்க அங்க தனியா தான் இருக்காங்க. இது எங்க அப்பா சொல்லல, நானா தான் சொல்றேன். நானும் எல்லார்ட்டையும் பெருமையா சொல்லுவேன், என் புள்ள யூஎஸ் போறான் யூஎஸ் போறான்னு. he wants to leave for US ன்னு நீ சந்தோஷப்படுற. he is going to leave us ன்னு நான் வருத்தப்படுறேன். இதுல வருத்தப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ என்னங்க இருக்கு? இது அவனோட லைஃப், ஃபியூச்சர். அதுல தலையிடுறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதோட அவன் என்ன அங்கேயேவா போய் செட்டில் ஆக போறான்? 2-3 வருஷத்துல திரும்பி வந்துட போறான். ஆமா, போகும்போது எல்லாரும் இப்படித்தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இங்க திரும்பி வர மனசே வராது. அது என்னமோ கரெக்ட் தான். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லுங்க. இந்த கம்பல்சரி டொனேஷன் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி இருக்கு நீ கேட்கறது. இஷ்டம் இருக்கோ இல்லையோ சரின்னு சொல்லணும், அப்படித்தானே? இப்படி ஏலக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தா டெசிஷன் உனக்கு ஃபேவரபிளா வந்துருமா? இன்னும் 2-3 பால் இருக்கே, பாப்போம். முடிவா என்ன சொல்றீங்க? முரளி அமெரிக்கா போகணுமா கூடாதா? நீங்களே எல்லாம் தீர்மானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன என்கிட்ட கன்சல்டேஷன் பர்மிஷன்? அவன் இஷ்டப்படியே அமெரிக்கா போகட்டும். ஆனா ஏ சைடுல இருந்து ஒரு கண்டிஷன். கண்டிஷன் என்ன? பொல்லாத கண்டிஷன் சொல்லுங்க. கண்டிஷன் என்னன்னு ராத்திரி சொல்றேன், முரளி வச்சுக்கிட்டு நீ போப்பா. என்ன தாட்ஸ் இது? தேர்ட் அம்பையரோட டெசிஷனுக்கு வெயிட் பண்ற மாதிரி சஸ்பென்ஸ்ல விட்டு போயிட்டாரு. ரெட் லைட் எரிய போதா கிரீன் லைட் எரிய போதா ஒண்ணுமே புரியலையே. ஹே, டோன்ட் வரி, God is great. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय.